அரசியல்ல இருக்காங்க அப்படின்னா, நிறையவே எல்லோருமே நடக்காத சில விஷயங்கள பேசுவாங்க. நம்மளுக்கு எதிராக சில விஷயங்கள ரொம்ப பிடிக்காத விஷயங்கள கூட நம்மள பத்தி எல்லாருமே தப்பு தப்பா சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அப்படிதான் சரத் அவர்களினுடைய வீடியோ வெளியாயிருக்கு. அத தொடர்ந்து ஜெகதீஸ்வரி அவர்களுடைய ஃபோட்டோவும் வெளியாகியிருக்காம். அதனால இப்ப சர்ச்சையில தாவேகா அமைச்சர்கள் இருக்காங்க. இதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஃபுல் ஸ்டாப் வப்பாரா அப்படின்னு எல்லாரும் கேட்டு வராங்க. அது என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தாவேக பெண் அமைச்சர் ரவுடியுடன் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் தாவேக அரசு வெற்றி பெற்று ஆட்சி அமைஞ்சிருக்கு. முதல்வர் விஜய் தலைமையில பொறுப்பேற்று அமைச்சரவையில ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ கே ஜெகதீஸ்வரி தற்போதைய அமைச்சரவையில இடம் பிடிச்சிருக்காங்க. மேலும் நீண்ட காலத்திற்கு பிறகு ராஜபாளைய தொகுதியிலிருந்து ஜெகதீஸ்வரி அமைச்சராக பொறுப்பேற்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றது. யார் பெயர் முதலில் வர வேண்டும் என்ற சர்ச்சை இருந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு விருதுநகரில் தமிழக அரசு சார்பில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது விழாவில் தன்னுடைய பெயர் முதலில் இடம்பெறாதது குறித்து ஆட்சியரிடம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. துறை மற்றும் மாவட்ட பொறுப்புகளை அமைச்சர் என்ற ரீதியில் எனது பெயரை முதலில் வர வேணும், அமைச்சர் கீர்த்தனாவின் பெயர் முதலில் ஏன் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு புரோட்டோகால் தெரியாதா அப்படின்னு அரசு அதிகாரிகளிடம் கடுமையாக நடந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதைத் தொடர்ந்து தாவேகாவில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 பெண் அமைச்சர்களும் இடையே மோதல் வெடித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில அமைச்சர் கீர்த்தனாவுடன் அமைச்சர் ஜெகதீஸ்வரி சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் வெளியாச்சு. அடுத்த கட்டுக்கதையாவது நல்ல அதிர்ஷ்டம் அமையட்டும், அதாவது பெட்டர் லக் வித் த நெக்ஸ்ட் ஃபிக்ஷன் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா தனது சமூக வலைதள பக்கத்துல போட்டிருந்தாங்க. மேலும் இருவரும் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் பகிர்ந்தவங்க தங்களுக்குள் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்ற மாதிரியும் நல்ல நட்புறவோடு செயல்பட்டு வரோம் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக பார்த்தோன்னா அவங்க சொல்லியிருக்காங்கன்னு எல்லோருமே பேசிட்டு இருந்தாங்க. மேலும் தாவேகா அரசு 1.5 மாதங்களை நிறைவு செய்த நிலையில் தாவேகா அமைச்சர் தொடர்ந்து சர்ச்சையில சிக்கி வராங்க. சமீபத்தில் தாவேகா அமைச்சர் கில்லி சரத்குமார் ஐபிஎல் தொடரின் போது போதைப்பொருள் போன்று வெள்ளை நிற பொருளை ஏடிஎம் கார்டை பயன்படுத்துவது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த வீடியோவுக்கு நிறைய எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சு வந்தாங்க. பதவி விலகணும் அமைச்சர் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதைத் தொடர்ந்து அமைச்சர் சரத்குமார் அது பழைய வீடியோ, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத போது பாராசிட்டமல் மருந்து கொடுத்தேன், அது சமூக வலைதளத்தில் தவறாக பயன்படுத்துவதாக விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இதைத் தொடர்ந்து அமைச்சர் சரத்குமார் அவர்களினுடைய மாத்திரை வீடியோ சர்ச்சை, அமைச்சர் அதே போல விஜய் பாலாஜி சர்ச்சை பேச்சு அடங்குவதற்குள்ள அடுத்ததாக பெண் அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஒரு புதிய சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. ரவுடி ராக்கெட் ராஜாவோடு அமைச்சர் ஜெகதீஸ்வரி இருக்கக்கூடிய புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலாகி வருது. ராக்கெட் ராஜா மீது தென் மாவட்டங்கள்ல பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாக சொல்லப்படுது. அமைச்சர் பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்தில் ராக்கெட் ராஜாவை சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் அமைச்சரும் அவரும் ஒரே சமூகம் அப்படின்றதுனால அவருக்கு ஆதரவாக அமைச்சர் செயல்படுவாரோ அப்படின்ற சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கா. இந்த பிரச்சனைக்கு அமைச்சர் முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இது தாவேகா அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்க இப்படிலாம் பண்றீங்க, எது கூட அவங்க எல்லாம் ஒரே ஆள் அப்படின்னு என்ன ஒரு இதுல இவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்றதே தெரியல. ரொம்பவே இவ்வளோ நூற்றாண்டுகள் கடந்தாலும் கூட அந்த ஒரு ஒரு கேவலமான எண்ணங்கள் மட்டும் ஒரு சிலர்கிட்ட இருந்து போக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்ன காரணத்திற்காக சந்திச்சாங்க, அதுக்கு என்ன இருக்கு அப்படின்றது தெரியாம புகைப்படத்தை பார்த்த உடனே அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா, அதே போல இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு தேவையில்லாததை அவங்க மனசுக்குள்ளேயும் வர வச்சு மற்றவர்களுடைய மனதுக்குள்ளேயும் அந்த எண்ணங்களை புகுத்துறாங்கன்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.